இப்போ புரியுதா அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் வேர்ட்? வாட் இஸ் த லான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் வாட் ப்ரைஸ் கிரைஸ்ட் இஸ் பெய்ட் ஃபார் அஸ் நம்மளுக்கு செய்திருக்கார். அவர் ரத்தம் சிந்தினது சும்மா இல்லை, இதுக்காக எல்லாத்துக்கும் தான் செய்திருக்காரு. அதனால் ரத்தம் சிந்திட்டார்னு சொல்லிட்டு நம்ம திருப்பியும் அதை செய்யலான்றது இல்லை. யூ ஹேவ் டு ஒபே த லா, ஒபே த லார்ட் காட். அவருக்கு இது பிடிக்காது, அதனால தான் சொல்கிறார் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நம்ம பண்ணுவோன்னு தெரியும் அவருக்கு. சரியா? நான் கர்த்தர், உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக. உள்ளத்தில் கூட பகையாக்க மாட்டேன். உள்ளத்தில் பகைக்கிறதுனா என்னது? உள்ளுக்குள்ள ஒரு கிரட்ஜ் வச்சுக்கிறது. இப்போ ஒருத்தன் நல்லா முன்னேறான், அவனை பார்த்து பொறாமப்பட்டு உள்ளத்தில் அவனை ஒண்டி உயர்த்துறாரே அப்படின்னு. ஆமான் கதை பார்த்துருப்பீங்க எஸ்தரில். அவனுக்கு என்ன பரவாயில்ல, மொர்தெகாய் மேலே கடுப்பு. அந்த கடுப்பில் தான் அவனுக்கு வந்தது கேடு, உள்ளத்திலே பகையாக. பிறன் மேல் பாவம் சுமராத படிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டாம். அவன் மேலே யாரும் பாவம் சொல்லக்கூடாது, அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணு, அவனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு, கடிந்து கொள். பழிக்கு பழி வாங்காமலும், பழிக்கு பழி வாங்காதே. உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இது நியூ கவர்னன்ட்ல இருக்க செகண்ட் லா. நீ உன்னிடத்துல இப்படிதான் அன்பு கூறணும்னு போட்டு இதெல்லாம் ஒழிச்சு வச்சுன்னு சொன்னேன். அதெல்லாம் மூடி வச்சிருங்க. சில பாஸ்டர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. எங்க விட்டுட்டு போறது? எங்க போறது? அப்ப இந்த புக்கே வேணாமே, நீங்களும் ஒரு புக்கை எழுதிடலாமே. புதிய பாட்டில் இன்னும் டஃபாக போட்டிருக்கோம். சரியா? என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோட பொலிய விடாயாக. அதாவது இது பூமியில் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எரும மாடு ஷுட் மேட் எருமன்ல எரும மாடு, அதோட பசுமை மாட்டு சேர்த்த இப்போ லைகர்னு ஒன்று கொண்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். டைகரையும் லயனையும் மேட் பண்ண விட்டு அதுலேருந்து எடுத்து லைகர்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஓடவும் முடியாது, ஹண்ட் பண்ணணும், ஹண்ட் பண்ண தெரியாது. அதனால் நம்மளே பிடிச்சி சாப்பிட்ருவோம். பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கிறான், பசி எடுத்தால் லவக்குன்னு பிடிச்சி சாப்பிட்ருவோம். இதுதான் மனுஷனோட கிரியேஷன். இதுதான் சொல்கிறாரு, நீ எதையும் அது பண்ணாத. காட்டு மிருகம் காட்டில் இருக்கணும், நாட்டு மிருகம் நாட்டில் இருக்கணும். உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக. இந்த காரியம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஆக்வா கல்ச்சர் பண்ணும்போது ஒரு பெரிய காரியம் சொன்னாங்க. சயின்டிஸ்ட் ஒன்லி டோல், யூ டூ பாலிகல்ச்சர் யூ இல் லாட் ஆஃப் திங்ஸ். எப்படி பாலிகல்ச்சர்னா மல்டிபிள் திங்ஸ். டைகர் ப்ரான் இருக்கும், ஒயிட் ப்ரான் இருக்கும், இந்த ப்ரான் இருக்கும், எல்லாத்தையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடு, சீக்கிரம் வளரும். இதை பார்த்து அது வளரும், அது பார்த்து இது வளருமா, எப்படி இப்படிலாம் சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, அதில் இருக்க வியாதி இதுக்கு வந்துச்சு, முடிஞ்சு போச்சு கதை. யாருடைய பாக்கெட் எரிஞ்சு போச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, என்னையா இப்படி சொல்கிறீங்க கேட்டால் இது ஒயிட் ப்ரானுக்கு வேண்டி தான் வரும், அதனால் குளோரின் போட்டுருங்க. குளோரின் போட்டால் எவ்வளோ பிபிஎம் போடணுன்னா தெரியாது. வெளியே வந்து கேட்குறாங்க, எங்களை வெறுப்பேத்திரியா? நாங்கள் சயின்டிஸ்ட், இந்தியன் சயின்டிஸ்ட், எவ்வளோ பிபிஎம் போடணும், குளோரின் போட்டு சாவடிக்குது. அப்புறம் குளோரின் யூஸ் பண்ணால் திருப்பி அந்த இடத்துல இது பண்ண முடியாது. குளோரின்னா நத்திங் பட் ப்ளீச்சிங் பவுடர், அதை போட்டால் எல்லாம் செத்து போடும். இப்போ வெள்ளம் வந்த பகுதியிலலாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க, ஏன்னா ஜேர்ம்ஸை சாவடிக்கிறதுக்கு. இப்போ திருப்பி அங்கே போய் நாங்கள் வச்சுருக்க ப்ரொடக்ஷன் யூனிட்டில் பாண்டில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் என்ன வருது? அது சொல்லுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணேன், லேப் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணேன். 5 ppm குளோரின், 10 ppm குளோரின் இதெல்லாம் பார்த்தா 10 ppm கூட உடனே மண்டே சீக்கிரமாக போட்டுருது. அதை வச்சு வாட்டர் எக்ஸ்சேஞ்சும் பண்ணி பார்த்தேன், ஹெவி வாட்டர் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் வாட்டர் பியூராக வாட்டராக இருக்கணும், இல்லாட்டி திருப்பியும் அது இது வரும், அப்படியே ஸ்டண்டட் ஆயிடுச்சு. அட்வைஸ் கேட்டதன் பலன் இதுதான். நானாவது இது ட்ரை பண்ணேன், மற்றவங்க அது கூட ட்ரை பண்ணல, அப்படியே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பணம் கோடி கோடியாக வரணும்.
கோடி சும்மா வராது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் வரும். அடுத்தது, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தா. ஏன் அது பண்ணிருக்குதுன்னா, அது பிடிச்சா உனக்கு சளி பிடிக்கும். நான் ஸ்டைலர் இப்படி தான் உடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நீ மாட்டிக்குவ. எதுக்கு வியாதி வருதுன்னே தெரியாது. சளி பிடிக்கும், இது வரும், மூச்சுத்திணறல் வரும், கொரோனா அட்டாக் ஆகும், இது வரும், அது வரும். Because we forsake the physical laws. ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாய் இருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமல் இருக்க அவளோடே ஒருவன் சம்யோகமாய் சயனம் பண்ணினால் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும். உதவிடணும், தப்பு செய்தால் அடி. நீங்கள் அடிக்கலைன்னா ஆண்டவர் அடிச்சுட்டு போயிடுவார். இந்த காலத்தில் அதை ப்ரோஹிபிட் பண்ணுது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம். இந்த காலத்தில் சொல்கிறது. அவர் சொல்கிறார் இப்படி தான் ஆர்டர் போடுறாரு. இப்போ ப்ரெசன்ட் கரண்ட் ரூலும் அப்படி தான். அதனால தான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வருது, விச் காட் ஹேட்ஸ். தென் பனிஷ்மெண்ட் லேண்ட்ஸ். டோன்ட் ரப் காட் ஆன் த ராங் சைடு. ஓகே, சரி. இது சரி. இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ்க்கு சொல்லி கொடுக்குறோமா? 23வது வசனம். நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக. விருத்த சேதனம் இல்லாதது அது தீட்டானது, விட்டுடு, அதை சாப்பிடாத. என்னடா வந்து இப்போதான் லேண்ட் ஆனோம், அது கூட சாப்பிடாதுன்றாரு. அவருக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ண தெரியும். 3 வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். பின்பு 4ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கேற்ற பரிசுத்தமாய் இருக்கும். அப்ப ஏற்றதா இருக்கலாம். 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும். இட் வில் மல்டிப்ளைன்னு போட்டுக்கோ இங்கிலீஷ் பைபிளில். இட் வில் என்ஹான்ஸ். திஸ் இஸ் த வேர்தி. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண பிறகு 3 வருஷம் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அது லாஸ்ட்டில் போதா ப்ராஃபிட்டில் போதா எதுவுமே தெரியும், மைனஸில் தான் போயிட்டுருக்கோம். ஐயோ ஒரு இடத்துல மைனஸ் போச்சுன்னா அழுகக்கூடாது, விட்டுடணும். 3 வருஷம், தட் இஸ் த திங். 3.33 இயர்ஸ் சம்திங் கணக்கு இருக்குது, ரேஷியோ. ஓகே, அடுத்தது, யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். ரத்தத்தோட கை வைக்காத. இன்னைக்கு ரத்த பொரியல், ரத்த சாம்பார், என்னென்னமோ செய்கிறாங்க. குறி கேளாமலும். பார்த்தீங்களா, இன்னைக்கு வருஷ தொடங்க முதல் வருஷ எண்டு வரைக்கும் குறி கேட்டோம். 2025 எப்படி இருக்கும் எட்வர்ட்? அதுதான் பிரசங்கம் ஓடிட்டு இருக்குது. இங்கே போன அவர் என்ன சொல்கிறாரு, குறி கேட்காத. இன்னைக்கு ஒவ்வொரு இது நான் இது கொடுத்த நான் இப்போ ஒரு ஒரு ப்ராஃபஸி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். 2025 சொன்னேன். அத்தனை பேரும் வந்து பார்ப்பாங்க, ஆன்வாங்க. 2026வது வருஷம் என்னை பற்றி கல்லடிப்பாங்க. ஃபால்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. குறி கேட்காதீங்க. யார்கிட்டையும் போய் குறி கேட்காதீங்க. குறி கேட்காது எங்கே கேட்கணும்னா, குறியே கேட்காதீங்க, தேவன்கிட்ட போய் கேளுங்க, தவறே சொல்லிட்டு போயிடுவார். நாள் பாராமலும் இருப்பீர்களாக. நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் நான் எப்பவுமே சொல்கிறேன், ஏன் நாங்கள் இங்கே இந்த சைடில் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக ஒரு பூனை கிராஸ் பண்ணோம். நேற்று தான் அவன் சொன்னான், அது பூனை இதில் எல்லா புறா குஞ்சுகளையும் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் தட். வெல்டன் பூனைன்னுட்டேன். ஏன் அந்த புறா வச்சு தான் சூன்யம் பண்ணுறது போட்டுது. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு மெக்கானிசம் அனுப்புவார். அந்த மெக்கானிசம் எல்லாத்தையும் முடிச்சிடும்.
இப்போ சூன்யம் பலிக்காது. புறாலேருந்து வருகிற இதுங்க விஷக்காற்று விடும். அதனால் செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. லங்ஸ் பாதிக்கப்படும், அதனால் கார்டியாக் ப்ராப்ளம் வரும். குறி கேட்காதீங்க. உங்கள் தலை மயிரை சுற்றி ஒதுக்காமலும். இன்னைக்கு அதுதான் ஃபேஷன். நடுவில் ஒரு ஃப்ரில் வச்சிருக்கோம் பாய்ஸ், ஃப்ரில். இது ஏது வைக்கிறாங்கன்னு கேட்டான் வாலிப பையனை கேட்டீங்களா? அவன் என்ன சொல்லுவான், அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக வச்சாங்க. அவன் நூதனமான கிரீச்சர், இந்த ஆன்டினா வச்ச கிரீச்சர் மாதிரி பார்ப்பான். என்னடா இது வந்துக்குது அப்படின்னு. கொஞ்சம் சிரிங்க, அதான் அதுதான் சொல்கிறேன். கடைசியில் அவனே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் வெட்டிடுவான். கொஞ்சம் வயசு மாணவனை, சின்ன வயசில் அப்படி ஒரு ஸ்டைல். இந்த மாதிரி ஸ்டைலை நாங்களும் பார்த்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் நானும் போவேன் ஃபவுண்டன் பிளாஸாக்கு போய் தேய்ச்சி அந்த ஜீன்ஸை பிடிச்சி தேய்ச்சி அதில் இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்து உக்காரு அப்படின்னு கேட்போம். அதுக்குன்னு ஒரு தனி சார்ஜ், அப்புறம் கிழிச்சு விடுறதுக்குன்னு ஒரு தனி சார்ஜ். உன்னைத்தானே ஏன் அசிங்கப்படுத்திக் கொள்கிறாய்? அடுத்தது, செத்தவனுக்காக தாடியை ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும். நிறைய பேர் கீறிக்குவாங்க. அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்கள். நிறைய பேர் பேருக்கு பச்சை குத்திக்குவாங்க, இந்த குத்திக்குவாங்க, எல்லாத்தையும் குத்திக்கிட்டு கடைசியில் இப்போ அதாவது பெட்டரு புருஷனோட பேரை பொண்டாட்டி குத்திக்குவா, பொண்டாட்டியோட பேரை குத்திக்குவா. இப்போ சினிமா நடிகங்க பேரையும் சேர்த்து குத்திக்கிறாங்க. தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாத படிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். பார்த்தீங்களா, இதில் இங்கிலீஷ் பைபிளில் போட்டுக்கோம், ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் ஆல்சோ வித் த டெட் பீப்புள். அஞ்சனம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறான், ஒரு ஸ்பிரிட்டை வர வச்சு, செத்து போனவங்க ஸ்பிரிட்டுன்னு பொய்யை சொல்லி பேயை வர வச்சு அந்த பேயோட கம்யூனிகேட் பண்ணான். அது சும்மா இருக்குமா? ஓப்பன் டோர் கொடுக்குறான்டா. ஏன்னா இந்த லாவை தான் எடுக்கும். அது அங்கே வேணான்னு சொன்னார், நீ வந்துட்டு செய்துட்டான் பாரு, இவனை போட்டு அடி.